ஒரு மழைக்கால நாளில் மயில்கள் தங்களின் நிறமயமான இறகுகளை விரித்து ஆடிக்கொண்டிருந்தபோது ஒரு சிறிய முள்நண்டு தன் குடிலில் இருந்து வெளியே வந்தது. எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், ஆனால் என்னை யாரும் மதிக்கவில்லை என்று கண்ணீர் விட்டது. அருகில் இருந்த ஒரு கிளி இதைக் கேட்டது. ஏன் நீ துக்கமாக இருக்கிறாய் நண்பா என்று கேட்டது. முள்நண்டு பதில் கொடுத்தது. நான் எப்போதும் புழுதியிலும் நீரிலும் வாழ்கிறேன். எனக்கு ஒரு பெரிய செயலைச் செய்ய வேண்டும். அப்போது மட்டுமே மற்ற விலங்குகள் என்னை மதிக்கும். கிளி சிரித்து, அனைவருக்கும் தங்கள் திறமைகள்தான் பெருமை. உன்னைப் போல வலிமையான கைவிரல் யாருக்கும் இல்லை என்று சொன்னது. ஆனால் முள் நண்டு அந்த வார்த்தைகளுக்கு காது கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் காடு முழுவதும் வெள்ளம் பெருக ஆரம்பித்தது. பெரிய விலங்குகள் அனைவரும் ஒதுங்கிய இடம் தேடின. சிறிய விலங்குகள் கஷ்டப்பட்டு தங்கள் குடில்களை தேடின. நிலைமை மோசமடைந்தது. ஒரு கல் பாலம் முறிந்தது. அது காடின் ஒரே வழியாயின. மயில்களும் கிளிகளும் சிறிய விலங்குகளும் மீண்டும் அவர்களின் பகுதிக்கு செல்வது கடினமாகியிருந்தது. அப்போது முள் நண்டு தைரியமாக முன்னேறி வந்தது. நான் எதைச் செய்ய முடியும் என்று நான் காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி கொண்டது. அதைக் கண்டு எல்லா விலங்குகளும் அதற்கு வழி கொடுத்தன. முள் நண்டு தன்னுடைய வலிமையான கைவிரல்களை பயன்படுத்தி மண் கட்டி ஒரு புதிய வழியை உருவாக்கத் தொடங்கியது. பல நாட்கள் கடுமையாக உழைத்து அவன் கையால் கட்டப்பட்ட வழி அனைவருக்கும் காப்பகமாக மாறியது. விலங்குகள் சபாஷ் என்றார். நாம் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்தாயா? உண்மையில் நீதான் நம் காட்டு மீட்பன் என்றனர். முள்நண்டு தன் வேலை முடிந்ததும் சிரித்தது. அது உணர்ந்தது, எல்லோருக்கும் தனியொரு திறமை உண்டு. அதை உணர்ந்தபோதுதான் நாம் உண்மையில் நம் மதிப்பை உணர முடியும். அன்று முதல் அந்த முள்நண்டு ஒரு நல்ல நண்பனாக காடினருக்கு பெருமையுடன் வாழ்ந்தது.